உன்னதராம் ஆண்டவர் இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேத வசனத்தை வாசித்து உங்களை முழுவதும் அர்ப்பணியுங்கள், புது பலன் அடைவீர்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் பின்வாங்கி விடாமல், கலங்கி போய் விடாமல், மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து விடாமல், ஆண்டவராக இயேசுவையே முழு உள்ளத்தோடு பற்றி கொள்ளுங்கள். புது பலனை நீங்கள் காண்பீர்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியான தேவனுடைய மகத்துவம் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எத்தனை அற்புதம் என்று எண்ணி பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்போது அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறார். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். நீங்கள் பலன் அடைந்து, என்ன பலன்? பரிசுத்தம் என்ற பலனை நீங்கள் அடைவீர்கள். தேவ ஜனங்கள் என்ற பலனை நாம் அடைவோம். பாவத்தை ஜெயித்தோம், சாத்தானை ஜெயித்தோம் என்ற பலனை நாம் அடைவோம். நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகமெங்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசுவின் விழாவிலிருந்து இறங்கி வந்து தொடும்போது நாம் விடுதலை அடைகிறோம். இதைத்தான் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆக அப்போஸ்தலர்கள் மேல் ஆவியானவர் வந்தவுடனே அவர்கள் அந்நிய பாஷை பேசிவிடவில்லை, அல்லது அற்புத அடையாளங்களை செய்து விடவில்லை. முதலாவது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அவநம்பிக்கையிலிருந்து விடுதலை, சுயத்திலிருந்து விடுதலை, பொய்யிலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, காட்டி கொடுக்க சுவாபத்திலிருந்து விடுதலை, உலக ஆசாபாசத்திலிருந்து அவர்கள் பூரணமாய் விடுதலை அடைந்தார்கள். ஆவியானவர் அவர்களை முதலாவது விடுவித்தார். பிறகுதான் ஆவியானவர் அவர்களை தனது கருவிகளாக, பாத்திரங்களாக பயன்படுத்தி அவர்கள் வழியாக ஆவியானவர் பேசினார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலிடத்துக்கு வர வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு போதகரும், பிரசங்கிமார்களும், சுவிசேஷகர்களும், கிறிஸ்தவ கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஆவியினால் தொடப்படும் போது முதலாவது பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், மாம்சீகத்திலிருந்தும், இச்சையிலிருந்தும், மனித பெருமையிலிருந்தும், குலப்பெருமை, ஜாதி பெருமை, பணப்பெருமை, உலக பெருமை என்று பிசாசின் தந்திரங்களிலிருந்து நாம் முதலாவது விடுதலை அடைய வேண்டும். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. ஒரு தனி மனித வாழ்வில் நான் ஆவியானவரை பெற்றேன் என்றால் அவர்கள் விடுதலை அடைந்திருப்பார்கள். ஒரு அற்பமான காரியமும் நம்மை அடிமைப்படுத்தாது. ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் விடுதலை. ஆவியானவர் சபையில் இருந்தால் அந்த சபையே விடுதலை. ஆவியானவர் ஒரு போதகரோட, பிரசங்கமாரோடு இருந்தால் அவர்கள் பூரணமான விடுதலை அடைந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அடையாளத்தை தான் ஆவியானவர் நமக்கு செய்கிறார். ஆகவே இந்த லெந்து காலத்தில், தவ காலத்தில் நாம் பலவிதமான பாவ நாச மோசங்களில் இருந்தெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் விடுதலை அடைய வேண்டும். இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் அந்த விடுதலையைத்தான் நமக்கு தருகிறார். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து ஒரு முறை வாசிப்பீர்களா? தேவன் உங்கள் உள்ளத்தில் பேசுவார், உங்களை உணர்த்துவிப்பார். நீங்கள் பூரண விடுதலை அடையணும். பிறகுதான் வரங்கள் எல்லாம், பிறகுதான் அடையாளங்கள் எல்லாம், பிறகுதான் பல அபிஷேகம் எல்லாம். விடுதலை தான் மிக மிக அவசியமானது. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உமது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை. ஆகவேதான் ஒவ்வொருவருக்கும் நீர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறீர். ஒவ்வொருவரும் உலக வழிகள், மாம்ச வழிகள், ஜாதி பெருமைகள், பணப்பெருமைகள், மறைவான பாவங்கள், ஆசா பாசங்கள், சாத்தானுடைய பாவங்கள் என்று எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். விடுவிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் தான் ரட்சிப்பின் கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த நாளில் எங்கள் எல்லாருக்கும் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.